ஹாய் வணக்கம். இல்லை தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நான் என்னென்று உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லிச்சேன்னால், இதில் ஒரு திங்கொட்டன் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அதில் கஸ்டமரை அவர் கேட்டுக்கிறார் போல், யூ ஸ்பீக் தமிழ்ன்னு சொல்லி கேட்டுக்கிறார் போல். அவர் சொல்லுறார் என்னன்னு சொல்லிச்சேன்னால், தமிழில் நீங்கள் கேட்கக்கூடாது, நான் தமிழ் பேசுவேன்னு சொல்லி கேட்கக்கூடாதான். எந்த இடத்துல கனடாவில் எங்கே தமிழ் பேசக்கூடாதுன்னு எழுதி இருக்குது, எந்த இடத்துல எந்த வேலை இடத்துல எழுதி இருக்குது நீங்கள் தமிழ் பேசக்கூடாது. தமிழால்னுண்டா தமிழால் தான் நாங்கள் கேட்க முடியும். எனக்கு காஃபி போடுங்கன்னு. ஆனால் காஃபி நாங்கள் என்னென்னு சொன்னால் டபுளண்டே நாங்கள் ஆல்ரெடி எங்களோட வாயில் இங்கிலீஷிலே வந்துடும். ஆனால் அப்படி இருந்து சில பண்ணுங்கள் அது எழுதலன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போது கேட்கும்போது எவ்வளவு அது நிறைய பேருக்கு தெரியும், தமிழ் தெரியுதுன்னு. இங்கிலீஷ்லாம் கேட்கணும், திங்கொட்டனில் போனால் இங்கிலீஷ்லாம் கேட்கணும். ஆனால் இவர் சொல்கிற விதத்தை பார்த்தா நீங்கள் தமிழே பேசக்கூடாது. நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ஒர்க்கில் நின்றுச்சினோம்னு சொன்னால் நீங்கள் தமிழ் பேச தெரியுமான்னு சொல்லி தான் கேட்போம். இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் கூட்டிக் கொண்டு போங்க, ஒரு தமிழாக்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு போனோம்னு சொன்னால் அவைய அந்த கம்பெனியில் வேலை செய்கிற தமிழாக்கள்கிட்ட தான் அவை பொறுப்பை கொடுப்பினோம். வெள்ளைக்காரன் என்றாலும் உடனே கூப்பிடு, ஹாய் கண்ணா இங்கே வா, இவாவை கூட்டிக் கொண்டு ட்ரைனிங் எடு, உங்களுக்கு ஒர்க்கை கொடு, உங்களுக்கு என்னென்ன வேலை தெரியும் அந்த வேலையை காட்டி கொண்டு அவன் நின்று செய்ய மாட்டார், வெள்ளைக்காரன் நின்று செய்ய மாட்டார். இது நாங்கள் 25 வருஷமாக கனடாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் கனடாவில் என்னென்ன இருக்கின்றது, எப்படி என்றெல்லாம் இருக்கின்றது. இப்போ எந்த ஒரு இடத்துலையும் இப்போ கூடுதலாக தமிழ் தான் பேசுகின்றார்கள், தமிழ் உள்ளுக்க பேசுகின்றார்கள். ஆனால் என்னன்னு சொன்னால் வேலை செய்கிற இடத்துல வெள்ளைக்காரன் என்றாலும் சரி, வெள்ளைக்காரன் இங்கிலீஷில் வேலை செய்யும்போது அவங்கள்ட்ட அந்த டைமுக்குள்ளே நாங்கள் வேலை கொடுக்கணும். அதோடு என்னென்னு சொன்னால் அப்போது பேசக்கூடாது, அந்த வேலை இடத்துல பேசக்கூடாது. ஆனால் நாங்கள் இப்போ ஹென்னில் போயிருந்து சாப்பிடும்போது வெள்ளைக்காரன் சொல்ல மாட்டேன், நீ இது இல்லை, நோ இங்கே நீ தமிழ் பேசக்கூடாது, நீ இங்கிலீஷில் தான் கரைச்சி பேசி சாப்பிடணும். மிக்ரோன் அங்கே இருக்குது, சாப்பாடு சூடு பண்ணுறது அங்கே இருக்குது. வேலை இடத்துல என்னென்ன வேலை செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி எல்லாம் எப்படி ஃபாஸ்ட்டாக செய்யணும் என்றெல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணுற இடமே அந்த ஹேண்டின் தான். அப்போ வெள்ளைக்காரன் சொல்லுவானே இங்கே நீ இந்த இடத்துல எல்லாம் நீ தமிழ் பேசக்கூடாதுன்னு சொல்லுவானே. அவன் அந்த டைம் முடிஞ்ச உடனே அவன் விட்டுட்டு போயிடுவான், தண்டை ஆஃபீஸுக்குள்ளே போய் தாங்க சாப்பிட துவங்கிடுவேனா. அதே கட்டத்தில் ஒயிட் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது என்ன செய்வினோம்னு சொன்னால், அவர்கள் புறம்பே இருந்து சாப்பிடுவினா நாங்கள் புறம்பே இருந்து சாப்பிடுவோம். இல்லைன்னா அவர்கள் எங்களோட சேர்ந்து இருந்து கதைப்பார், இங்கிலீஷில் கதைப்பார்கள், நாங்கள் இங்கிலீஷில் கதைப்போம், நாங்கள் ஃபுல்லாக தமிழில் கதைப்போம், தமிழில் எல்லாம் கதைப்போம். இது எந்த ஊரில் இருக்குது, நீ தமிழ் பேசாத, இங்கே தமிழ் பேசாத, இந்த கேனடா நாட்டில் இப்படி இருக்குது தமிழ் பேசாத என்று சொல்கிற எந்த இடம் இருக்குது? இங்கே ஸ்கூல்லேயே செகண்ட் லாங்குவேஜாக கொண்டு வந்தாச்சு. இங்கே கேனடாவுக்கு செகண்ட் லாங்குவேஜாக ஸ்கூல்லேயே கொண்டு வந்தாச்சு. சொன்னது ஹூ டாக் த பாடி டோன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஹூ இங்கே எல்லாரும் கதைக்கலாம். நாங்கள் தமிழில் பிறந்த எல்லோரும் கதைக்கலாம். எத்தனை பேர் ஒவ்வொரு கொண்டாட்டங்களில் இவ்வளோ லட்சமான பேர் நின்று கொண்டு தமிழில் பேசினோம், இங்கிலீஷ்லையா பேசினோம். அதுக்குள்ள வெள்ளைக்காரன்னு நிற்கிறான் தானே. இப்போ வேலை இடம்ன்றீங்க, வேலை இடத்துல சொல்லக்கூடாது, அடிப்பணில் பேசக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஆக்கள் வேலை செய்து கொண்டிருக்கணும்னு சொன்னால் எங்கே என்றாலும் டிபெண்டாலும் சரி எங்கே இருந்தாலும் வேலை செய்துட்டுருக்கேன், அண்ணன் உங்களுக்கு தமிழ் தெரியுமா என்று கேட்போம். அப்போ தான் எங்களுக்கு எப்படி வேலை செய்கிறேன்னு தெரியும். ஒரு கேஷியர் என்றாலும் அவர் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி சொன்னால் அந்த கேஷியர் நாங்கள் பழகணும்னு சொல்லி சொன்னால் அந்த தமிழ்நாட்டை தான் நாங்கள் கேட்குறோம், அண்ணன் இந்த கேஷியர் எப்படி வேலை செய்கிறீங்க எங்களுக்கும் காட்டி தாங்க உண்டு. ஒரு வேலையை காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு தமிழாக்கள் அதுக்குள்ளே நின்றுச்சினோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் உள்ளிடும் போது அவர்கள் எங்களுக்கு காட்டித்தாரர்கள். அங்கே போய் வேலை இடத்துல போய் கதைன்னு கதைச்சு கொண்டிருக்கக்கூடாது. அந்த வேலை டைம் நேரம் கதைக்கக்கூடாது. மற்ற டைமில் நாங்கள் உள்ளுக்கு இருக்கும்போது இல்லை வெளியில் இருக்கும்போதோ இல்லை என்ன விடும்போதோ எங்களுக்கு பிரேக் விடும்போதோ இப்போ நான் தமிழ் கதைக்கலாம். நீங்கள் இதுக்கு என்ன கொமன் என்னதை நீங்கள் தமிழ் கதைக்கலாமோ கதைக்கக்கூடாது கனடாவில்.